ஸோ பாடம் 22. ஸோ இதுல எப்படி பவுல் ரோமை நோக்கி பயணம் செய்கிறார். இது ஒரு நெடு தொலைவான பயணம் என்று பார்ப்போம். ஸோ இந்த பயணத்தை குறித்து நாம் விரிவாக பார்ப்போம். ஸோ முதலாவது எபேஸில் இருந்து கிரேக்க நாட்டிற்கு பவுல் போகிறார். அதுக்கப்புறம் ஸ்ட்ரோவாஸ் என்ற இடத்துல அவர் செய்கிற காரியங்கள், அதுக்கப்புறம் தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய ஊழியர்களை ஒரு பின்னோக்கி பார்த்து அல்லது அதை ரிவ்யூ பண்றத நான் பார்க்கிறோம். அதுக்கப்புறம் எப்படி பவுல் அந்த பட்டணத்தில் உள்ள அப்போஸ்தலர்களோடு கூட அவர் ஜெபித்தார், பகிர்ந்து கொண்டார் என்பதை நாம் பார்ப்போம். அதுக்கப்புறம் எப்படி அவரிடத்திலிருந்து பிரியா விடை ஃபேர்வெல் பெற்றுக்கொண்டு புறப்படுகிறார் என்பதை நாம் பார்ப்போம். ஸோ பவுல் அவர் வயதாகி கொண்டிருக்கிறது. திரும்ப எபேசுக்கு வருவோமா என்று தெரியாது. அந்த சூழ்நிலையில இவர் போகின்ற பாதைகள் திரும்ப அந்த பாதையில வருவோமா என்ற ஒரு சந்தேகத்தோடு அவர் போகிற காட்சியை நாம் பார்க்கிறோம். சோ எபேசு பட்டணத்துல ஒரு பெரிய கலவரம் நடந்ததை நாம் பார்த்தோம். அங்கு உள்ள மேயர் சாதுரியமாக அதை மேனேஜ் பண்றதை நான் பார்க்கிறோம். ஸோ அவர் எப்படி அவர்களை இந்த மாதிரி டியானா தான் இந்த பட்டணத்தின் காப்பாளர் என்று சொல்லி, இதை குறித்து நீங்கள் எப்படி சட்டத்துக்கு விரோதமாய் போராட்டம் நடத்தக்கூடாது, ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா என்ன சொன்னீங்க, நீங்க நீதிபதிகள் முன்பாக உங்களுடைய விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லி அவள் அனுப்பியிருக்கிறார். சோ இந்த கலவரமான ஒரு சூழ்நிலை முடிந்த பிறகு பவுல் என்ன செய்கிறார், சீசர்ல அவர்களை அரவணைத்துக் கொண்டு மக்கோதோனியாவிற்கு செல்கிறார். மாசிடோனியா என்று ஆங்கில சொல்லுவாங்க. மக்கோதோனியாவில் உள்ள மனிதன் தான் என்ன செய்தார், எங்க தேசத்துக்கு வாருங்கள் என்று சொல்லி அழைத்தார். சோ அந்த மாசிடோனியாங்கிறது தான் அலெக்சாண்டர் த கிரேட் அவருடைய சொந்த ஊர். அது கிரேக்க தேசத்தின் ஒரு பகுதியாக இருந்தது. சோ இன்றைக்கும் கிரீஸ் என்ற நாடு ஒன்று உண்டு. சோ அந்த சீசர்ல அழைத்து அவர்களை அரவணைத்துக் கொண்டு மக்கோதோனியாவிற்கு என்ன செய்யறாரு, அவர் பிரயாணப்பட்டு போகிறார். சோ பிரயாணம் போட்டு போக வேண்டும் என்றால் ஏஜியன் கடல், இப்பொழுது நீங்க யுக்ரைன் ரஷ்யாவால் யுத்தத்துல நீங்க நியூஸ் பேப்பரை படிச்சீங்கன்னா அடிக்கடி பிளாக் சி அப்படின்னு ஒண்ணு வரும், கருங்கடல். அதுக்கப்புறம் ஏஜியன் கடல், இதை குறித்து நீங்க படிப்பீங்க. ஏன்னா அதெல்லாம் யுத்த கலத்துல இப்பொழுது ஒரு பகுதியாக இருக்கு. சோ இப்ப என்ன செய்யறாரு, இவர் எபேசுப்பட்ட 2 ஆண்டுகள் இருந்தார், அருமையாக ஊழியம் செய்தார், அதுல பல காரியம் நடந்தது. இவரின் உச்சகட்டமாக ஒரு கலவரம் நடைபெறுகிறது. இந்த கலவரத்துக்கு பின்பாக அவர் என்ன செய்யறாரு, திரும்பி செல்கிறார். எங்க திரும்பி செல்கிறார், நம் வந்த பாதையிலே நாம் சென்று என்ன செய்யணும், அங்கு உள்ள விசுவாசிகளை சந்தித்து, சபைகளை சந்தித்து, சபை மூப்பர்களை சந்தித்து, அவர்களை உற்சாகப்படுத்தி உறுதிப்படுத்தி அதற்கு பின்பாக எருசலேம் நோக்கி செல்லலாம் என்று சொல்லி அவர் யோசித்து அவர் செய்கிறார். சோ முந்தைய பயணத்தை உருவாக்கிய சீசர் மற்றும் சபை மூப்பர் நேரத்தை செலவிடுகிறார். சோ இது ரொம்ப முக்கியமான காரியம். சோ நிறைய நேரங்களில் நம்ம ஆண்டவரை குறித்து அறிவிக்கிறதில் காட்டுகின்ற வைராக்கியம், வேகம் எதுல காட்டுறதுல, சீஷத்துவத்தில் காட்டு. சோ ஒருத்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிய வேண்டும் என்று நம்ம ஆவலா இருக்கிறோம், அவரை போய் அடிக்கடி சந்திக்கிறோம். சோ அவங்களுக்கு ஆண்டவரை பத்தி சொல்றோம், அவங்க விசுவாசிக்கிறாங்க, ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. ஞானஸ்நானம் எடுத்த பிறகு அவர்களை மறந்து விடுகிறோம். சோ என்ன நினைக்கிறோம், மற்ற எல்லா மக்களோட கூட சேர்ந்து மந்தை ஆயிட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்க, ஞாயிற்றுக்கிழமை நான் வருவான், சோ அவங்க வாட்டில காணிக்கை கொடுப்பாங்க, தசம் பாங்க கொடுப்பாங்க, சோ அதோட முடிஞ்சு போயிருந்து சொல்லி யோசிக்க. ஆனால் அப்படி அல்ல. சோ பவுல் நமக்கு ஒரு நல்ல முன் மாதிரி. சோ அவர் என்ன செய்யறாரு, நற்செய்தி அறிவிக்கிறார், அவர்களை சீஷர்களை உருவாக்குறார், அவர் மூப்பொருளை உருவாக்குறார், சபை கூடி வருவதை ஒழுங்கை அவர் உருவாக்குறார். அது பின்பாக அடுத்த பட்டத்துக்கு போறார். ஆனால் அவருடைய கவலை, அவருடைய சிந்தனை, இப்படி நம்ம புதிய விசுவாசிகளை உருவாக்கணுமே, அவர் எப்படி இருக்கிறார், விசுவாச வளர்கிறார் என்று சபையை குறித்த பாரம் என்னை அழுத்துகிறது சொல்றாரு. சபைகளுக்கு என்ன செய்யறாரு, கடிதம் எழுதுகிறாரு, கூடுமானால் அந்த சபையை போய் சந்திக்கிறார். சோ இது ஒரு முக்கியமான பணியாகும். நாம் ஆண்டவரை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லுகிற காரியத்துல செலவழிக்கிற நேரம், பணம். அதே போல இந்த பாட்டு பாடுறதுக்கு செலவழிக்கிற நேரம், பணம்.
சோ இதோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது சீஷத்துவத்துக்காக நாம் பணம் செலவழிப்பதில்லை, நேரம் செலவழிப்பதில்லை. சோ இப்போ ஒருத்தரோட பேசி இருந்தேன், ஒரு பாட்டை ரெக்கார்டிங் பண்ண 2,00,000 செலவழிக்கிறாங்க. சோ 2,00,000 சாதாரண பணம் அல்ல. சோ ஒரு விசுவாசியை உருவாக்குவதற்கு, அவர்கள் ஆண்டவருடைய வசனத்திலே வேறுபடுவதற்கு அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, சிபிஎஸ்ஐ பைபிள் ஸ்டடி மெட்டீரியல் ஒரு 200 வாங்கி கொடுக்க மாட்டாங்க. ஆனா என்ன செய்வாங்க, ஒரு பாட்டுக்கு 2,00,000. கடைசியில் அதை யூடியூப்ல இருக்கும், அதை லைக் பாத்தீங்கன்னா 15 லைக் தான் இருக்கும். சோ இப்படிதான் படத்தை விரயம் செய்கிறார்கள். சோ பவுல் அப்படி செய்ய, அவர் என்ன செய்யறாரு, அவர் திரும்பி ஊருக்கு போறாரு. சோ ஊருக்கு போனா அவரு பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் எடுத்து போயிரு. ஆனா அவர் அப்படி செய்ய என்ன செய்யறாரு, போற வழிகளிலே எங்கெங்கு சபைகள் உண்டோ அவைகளெல்லாம் சந்தித்து அவர்களை ஆண்டவருக்குள் வேறு பண்ணுவது அது பிரதான கடமையாக. சோ இன்றைக்கு ஊழியத்துடைய ப்ரையாரிட்டிஸ் என்ன, ஊழியத்தின் முக்கியத்துவம் எதற்கு கொடுக்கிறோம்? சோ மேடை அலங்காரத்திற்கும் பாடல்களுக்கும் மற்ற காரியங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறோமே ஒழிய, மனிதர்கள் விசுவாசிகள் ஆண்டவருடைய வசனத்தில் வேரூன்றி காணப்படும் என்ற அக்கறை இருப்பதாக தெரியவில்லை. சோ அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நாம் திரும்ப வாசிக்கணும். எதுக்காக வாசிக்கணும்? அவர்கள் என்ன செய்தார்கள்? அன்று சபை வளர்வதற்கு காரணம் என்ன? அதில் ஒரு முக்கியமான காரணம், விசுவாசிகளை உறுதிப்படுத்தினார்கள், தலைவர்களை உருவாக்கினார்கள். சோ அதுக்கப்புறம் இங்க போறாரு, இல்லிரிக்கம் என்ற ஒரு இடத்துக்கு போறாரு. சோ அந்த பிராந்தியம் என்ன சொல்றாரு, இல்லிரிக்கம் என்று சொல்லப்படுகிறது. அங்கு 3 மாதங்கள் செலவிடும். சோ 3 மாதங்கள்ல ஒரு 12 ஓய்வு நாட்கள்ல இருக்கும். மற்ற நாட்கள்ல மக்களை இரவு நேரங்களை வீடுகளே சந்திப்பாங்க. சோ தெசலோனிக்கு மேற்கே உள்ள இல்லிரிக்கம் என்ற இடம். தெசலோனிக்கா ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், அது ஒரு பட்டணம். அந்த பட்டணத்தில் ஆண்டவருடைய நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. அதை தாண்டி தெசலோனியாவுக்கும் இல்லிரிக்கத்துக்கும் இடையே ஒரு சாலை இருந்தது. நவீன அல்பேனியா தான் பழைய இல்லிரிக்கம். சோ இந்த இல்லிரிக்கம் ரொம்ப முக்கியமானது ஏன் கருதப்படுதுன்னா, பவுல் இதை குறித்து சொல்றாரு. எங்க சொல்றாரு, ரோமர் 15 அதிகாரத்தை சொல்றாரு. ரோமர் 15 அதிகாரத்தில் என்ன சொல்றாரு, எருசலேமில் இருந்து இல்லிரிக்கம் வரை நற்செய்தியை முழுமையாக பிரசங்கித்தேன். சோ அவருடைய எல்லை, ஆண்டவர் அவர் கொடுத்த தரிசனம், ஆண்டவர் அவர் கொடுத்த மேப், எருசலேம்ல இருந்து இல்லிரிக்கம் வரை. சோ அதற்கு இடையில உள்ள மாநிலங்கள், மாவட்டங்கள், நகரங்கள், கிராமங்கள், கலாச்சாரங்கள், மொழிகள், இவை எல்லாவற்றிலும் என்ன செய்யறாரா, சுவிசேஷத்தை அறிவித்தேன், முழுமையாக அறிவித்தேன் என்று அவர் என்ன சொல்றாரு, ஆணித்தரமாக ரோமர் ரோம் பட்டணத்தில் இருந்த விசுவாசிகளுக்கு கடிதம் எழுதும்போது சொல்லுகிறார். சோ இது ஒரு போல்டு ஸ்டேட், ஒரு துணிகரமான ஒரு கூற்று. சோ எப்படி சொல்ல முடியும், எருசலேம்ல இருந்து இல்லிரிக்கம் வரைக்கும் எல்லா மக்களுக்கும் ஆண்டவர் அறிவிச்சிட்டேன். சோ அவருடைய ஊழியத்தின் தாக்கத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆனா அந்த பகுதியில் உள்ள எல்லா பட்டணங்கள்லயும் நற்செய்தி அறிவிக்கப்பட்டு சபைகள் உருவாய், அந்த பட்டணங்கள்ல இருந்து என்ன செய்யறாங்க, அந்த மக்கள் கிராமங்களுக்கு போறாங்க, அல்லது கிராமங்கள்ல இருந்து மக்கள் பட்டணத்துக்கு வந்து சாமான் வாங்குறதுக்கோ விற்கிறதுக்கோ வர்றாங்க. சோ அப்படி பார்க்கும் பொழுது அந்த பகுதியில் இருந்த எல்லா மக்களுக்கும் நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. சோ தெசலோனியாவுக்கு பக்கத்துலதான் இல்லிரிக்கம் இருக்கு. அதுக்கப்புறம் அவர் என்ன செய்யறாரு, சிரியா வழியாக செல்லலாம் அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறார். சிரியா வழியா செல்லணும்னா கடல் மார்க்கம் செல்ல வேண்டும். கடல் மார்க்கமாய் செல்ல வேண்டும் என்றால் கப்பல்களில் செல்ல வேண்டும். சோ அது ஃபெஸ்டிவல் சீசன், அதாவது எருசலேம் நடக்கிற அந்த முக்கியமான ஃபெஸ்டிவல்ஸ், அதாவது கூடார பண்டிகை அல்லது டே ஆஃப் அட்டோன்மெண்ட், அதாவது அந்த வருடத்திலே ஒரு முறை என்ன செய்வாங்க, பிரதான ஆசாரி உள்ளே போய் பாவ நிவர்த்தி வழி, அதாவது அட்டோன்மெண்ட்க்கு ஒரு பலியை செலுத்தும். சோ அந்த காரியத்துக்காக அந்த பகுதியில சிரியா மற்றும் ரோமாபுரியில மற்ற பட்டணங்கள்ல இருந்த சீசர்கள்ல யூதர்கள் என்ன செய்வாங்க,
எருசலேமுக்கு கடல் மார்க்கமாக செல்வார்கள். சோ கூட்டமா செல்வாங்க. இப்ப வந்து நம்ம இப்ப கூட பார்ப்போம், யாத்திரை போவோம். யாத்திரை போறோம் நினைச்சவங்க ஒரு பஸ்ஸை புக் பண்ணி மொத்தமா போவாங்க. சோ அதே மாதிரி இவங்க என்ன செய்யறாங்க, ஒரு கப்பல்ல மொத்தம் 50 பேர் 100 பேர் என்று சொல்லி சேர்ந்து பிரயாணம் பண்ணுவார். சோ அப்படி பிரயாணம் பண்ணும் பொழுது அந்த கப்பல்ல குறைஞ்ச ஒரு 300 400 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சோ அதுல 300 400 பேர் யூதர்ல இருப்பாங்க. ஒருத்தர் மட்டும்தான் கிறிஸ்தவரா இருப்பாரு. அல்லது இவரோடு கூட செல்கிறோம் 5 6 பேர் தான் இருப்பாங்க. சோ திடீர்னு சொல்லி இவர் தான் என்ன செய்வாங்க, யூதர்களுக்கு விரோதமானவர் என்று சொல்லி யாராவது ஒருத்தர் கழகத்தை விட்டான்னு என்ன செய்வாங்க, கப்பல்ல அடிச்சு கொண்டுருவாங்க, இல்லைன்னா கடல் தூக்கி போட்டுருவாங்க. சோ அதனால அவர் என்ன செய்யறாரு, கடல் பாதையை தவிர்க்கிறார். சோ பெந்தேகோஸ்து பண்டிகைக்கு எல்லா இடத்துலயும் போகிறதுனால சோ இவர் அவர்களோடு கூட போகாமல் ஞானமாய் என்ன செய்யறாரு, தரை மார்க்கமாக செல்கிறார். ஒரு சில இடங்களுக்கு தரை மார்க்கமா செல்கிறார். சோ என்ன சொல்றாரு, மெயின் ரூட்டை அவாய்ட் பண்றாரு. சோ இஸ்ரேல் மக்கள், யூத மக்கள் எப்படி போவார்களோ அந்த கடல் மார்க்கமாக போகாமல் இவர் வேறு வழியை தெரிந்து கொண்டு போகிறார். சோ தெசலோனிக்க பட்டணத்தான் ஆகிய அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல வந்து அரிஸ்டர் அரிஸ்டர் என்று சொல்லும் பொழுது அரிஸ்டோக்ரட் அரிஸ்டோக்ரட் அப்படின்னு சொல்லி சொல்லணும்னா ராஜ குடும்பத்தை அல்லது ராஜ பரம்பரையை. சோ அதிகாரத்தில் உள்ளவர், அரசு அதிகாரத்துல இருப்பாங்க, அல்லது ராஜ குடும்பத்துல பிறந்தவங்களா இருப்பாங்க, இல்ல மந்திரியா இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சோ பவுலுடைய டீம்ல பவுலோடு கூட பயணம் செய்தவர்ல இவர் அரிஸ்டர் ஒருவர். அதோடு கூட என்ன சொல்லப்பட்டிருக்கு, இன்னொருத்தர் பேர் சொல்லப்பட்டிருக்கு. அவருக்கு என்ன போட்டிருக்கு, பிரைமஸ் அப்படின்னா, பிரைமஸ் செகண்டஸ். அதாவது அங்கு உள்ள அடிமைகளை பெயர் சொல்லி அழைக்கிற வழக்கம் கிடையாது. சோ ரோமர்ல வந்து இது மாத்திரம் இல்ல, இப்ப வந்து பெண்கள் பிறந்தா கூட அப்படின்னா, இப்ப முதல் பெண்ணுக்கு என்ன செய்வாங்க, ஜூலின்னு வச்சுட்டாங்கன்னா, 2வது மகள் பிறந்தா ஜூலி 2ன்னு இருக்கும். 3வது மகள் பிறந்தா என்ன செய்வாங்க, ஜூலி 3ன்னு வச்சிருவாங்க. அவங்க தனி பெயர்லாம் கொடுக்க மாட்டாங்க. சோ அவங்க அதே மாதிரி இந்த அடிமைகளுக்கு பெயர் கொடுக்க மாட்டாங்க. என்ன கொடுப்பாங்க, இந்த ஹெட் கான்ஸ்டபிள் மாதிரி ஹெட் ஸ்லேவ் ஒருத்தர் இருப்பார். சோ அவர் பேர் என்ன, பிரைமஸ். சோ அசிஸ்டன்ட் ஹெட் கான்ஸ்டபிள் மாதிரி அசிஸ்டன்ட் ஹெட் ஸ்லேவ் இருப்பார். அவர் பேர் என்ன, செகண்டஸ். பிரைமஸ், செகண்டஸ், அதுக்கப்புறம் தேர்டஸ், ஃபோர்த்தஸ், அந்த மாதிரி நம்பர்ல தான் வச்சிருக்கோம். சோ இங்க என்ன பார்க்கணும், அந்த அரிஸ்டர் என்ற ராஜ பரம்பரை பிறந்தவர் பவுலோடு பயணம் செய்கிறார். அவரோடு கூட என்ன செய்கிறார், பிரைமஸ் என்ற அடிமையும் பயணம் செய்கிறார். சோ இதுதான் அங்க ஒரு புரட்சியை நடைபெறுது. பொதுவா என்ன செய்வாங்க, யூதர்கள் தனியா போவாங்க, கிரேக்கர்கள் தனியா போவாங்க. சோ இந்த ஹை ஃபிளை பீப்புள், அதாவது மிகவும் வருமானத்தில் உயர்ந்தவர்கள், அந்த மாதிரி உள்ளவங்க என்ன செய்வாங்க, அவங்க தனியா அவங்க இஷ்டத்துக்கு போவாங்க. சோ இங்க அடிமைகளா இருக்கவங்க சொன்னாங்க, கையை காலை எப்பொழுதுமே கட்டிக்கிட்டு என்ன செய்வாங்க, நம்ம ஊர்ல துண்டை இடுப்புல கட்டிக்கிட்டு பயந்துட்டு போய் இருக்கிற மாதிரிதான் இருப்பாங்க. ஆனா இங்க என்ன பண்றாங்க, இவர்கள் எல்லாம் கிறிஸ்துவினால் மாறினவர். சோ அடிமை என்றும் இல்லை, என சுவாதீனம், எல்லாருமே கிறிஸ்துவுக்குள் ஒன்றாயிருக்கும். அதனால என்ன செய்யறாரு, பவுல் இவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு போறாரு. அவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, எல்லா சபைகள்லையும் எருசலேம் சபைக்காக அவருக்கு உதவி செய்வதற்காக என்ன செய்யறாங்க, பணத்தை திரட்டுகிறார்கள். சோ இந்த பணத்தை திரட்டுற வேலையில பவுல் ஈடுபடு. பவுல் என்ன செய்யறாரு, பேசுறாரு, பிரசங்கம் பண்றாரு, கலெக்ஷன் பண்றதெல்லாம் அவங்கதான். சோ இவங்க வந்து ஒன்றாக பயணம் செய்து நற்செய்தினாலே வந்த ஒரு மாற்றத்தை என்ன செய்யறாங்க, மக்களுக்கு தங்களுடைய செயல்பாடுகள் மூலமாய் அறிவிக்கிறார்கள். சோ அதுக்கப்புறம் என்ன செய்யார், ட்ரோஆஸ் பட்டணத்துல இரவு நேரத்திலே பவுல் அங்கு. சோ அவருக்கு தெரியுது, சரி சாயங்காலம் போய் சேர்றாங்க, நைட்டு மட்டும்தான் இருப்போம், அடுத்த நாள் காலைல திருப்பி பிரயாணம் பண்ணணும், என்ன செய்யறது. சோ நம்மளா இருந்தா நல்லா தூங்கி எந்திரிச்சிடலாம் அப்படின்னு யோசிப்போம். இவர் அப்படி யோசிக்கல. சோ என்ன செய்யறாரு, விரைவாக எல்லாருக்கும் தகவல் அனுப்புறாரு. சோ நான் இருக்க போறது ஒரு நைட் தான், என்ன செய்ய போறேன், உங்களோடு கூட வசனத்தை நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும். என்ன செய்யணும், ராத்திரி ஒரு கம்யூனியன் சர்வீஸ் வைக்கணும். சோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க கேட்கலாம். சோ ராத்திரி முழுக்க உங்களோடு கூட செலவழிக்க விரும்புறேன்னு சொல்லி ஒரு தகவல். சோ என்ன செய்யறாங்க, விசுவாசி எல்லாம் ஆர்வமாய் வர்றாங்க.
விசுவாசிகள் என்ன செய்யறாங்க, கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆர்வமாய் வருகிறார். சோ ஒருவேளை இவர்கள் முதலாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதற்கு பவுல் காரணமா இருக்கு. சோ அதனால அவங்க எல்லாம் வராங்க. சோ ஏன்னா அது வீட்டுல ஒரு மாடி பகுதியில அங்க ஒரு கூட்டம் நடக்குது. சோ அந்த கூட்டத்துல என்ன நடக்குது, பவுல் ரொம்ப நேரம் பிரசங்கம் பண்ணிட்டே இருக்காரு. சோ அதுல ஐத்திகு அப்படிங்கிற ஒரு வாலிபன் இருக்கு. சோ அந்த வாலிபன் விசுவாசியா தெரியல, ஒரு வேளை விசுவாசியா இருக்கலாம். சோ ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, இந்த விளக்கு பிடிக்கிற ஆளு, நான் ராத்திரி நேரத்துல மீட்டிங் நடக்குது, அதனால என்ன செய்யணும், விளக்கு வேணும். சோ அந்த விளக்கை பார்க்கறதுக்கும் பராமரிக்கிறதுக்கும் சோ அங்க ஒரு வாலிபன் இருந்தான். அப்போ வந்து நம்ம ஊர்ல கூட இப்ப இந்த ஊர்வலம் போகும்போது என்ன செய்வாங்க, பெட்ரோல் பாக்ஸ் லைட்ட ஒரு சிலர் சுமந்துக்கிட்டே போவான். ஸோ இப்பெல்லாம் மாடர்ன் லைட்லாம் வந்துருச்சு. ஸோ அதெல்லாம் சுமந்துக்கிட்டே போவான். அதே போல இவன் என்ன செய்றான், மாடியில அவன் வந்து உட்கார்ந்து அதை பிடிச்சுக்கிட்டே இருந்தான் நினைச்சு. ஸோ இவர் பவுல் முடிப்பாரு, ஆமீன் போடுவாருன்னு சொல்லி பார்த்தா அவர் போட்ட மாதிரி தெரியல. ஸோ அப்படியே அவன் நித்திரையில என்ன செய்யறான், மூன்றாம் இருந்து கீழே விழுந்தான். ஸோ கீழே விழுந்து என்ன செய்வான், எல்லாம் அலறி அடிச்சு ஓடிப்பான். என்ன ஆச்சுன்னு பார்த்தா அவன் மரித்தவனாய் எடுக்கப்பட்டான். ஸோ அங்க அநேகமா லூக்கா இருந்திருப்பார். லூக்கா பார்த்து ஒருவேளை டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்தாரா என்னன்னு தெரியும். சோ அங்க என்ன ஆகுது, அவர் மரித்தவனாக எடுக்கப்பட்டான். ஸோ இப்ப பவுல் சொல்றாரு, நீ பயப்பட வேண்டாம், அவனுக்காக ஜெபம் பண்ணுகிறது. ஜெபம் பண்ணும்பொழுது என்ன செய்யறாரு, ஆண்டவர் அற்புதமாய் அவனுக்கு ஜீவனை கொடுக்கிறார். சோ பவுலுடைய பல காரியங்கள் நம்ம பார்க்க, பவுல் வந்து தன்னுடைய நேரத்தை வீணாக்கவில்லை. சோ இரவு தூக்கத்தை கூட தியாகம் செய்து மக்களுக்காக நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். சோ அப்படிப்பட்ட நேரங்கள்ல என்ன விபத்து கூட உண்டாகுது. ஆனால் விபத்திலும் கர்த்தர் அவரோடு கூட இருந்து அவருடைய ஊழியத்தை அங்கீகரித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ இது வந்து ஒரு பவுலுடைய லைஃப் ஸ்டைல். அவருடைய லைஃப் ஸ்டைல் என்னன்னா, எப்படியாவது எல்லா நேரமும் ஆண்டவருக்கு என்று ஒதுக்கப்பட வேண்டும். எப்படியாவது நம்ம காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். சோ அவர் என்ன செஞ்சிருக்கலாம், பேசாம சீ போர்ட்ல கப்பல் வருகிற அந்த இடத்துல என்ன செஞ்சிருக்கலாம், அமைதியா உட்கார்ந்து கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அடுத்த போட்ல அடுத்த ஷிப்ல ஏறி போயிருந்திருக்கலாம். ஆனால் அவர் அதை செய்யவில்லை. காலத்தை பிரயோஜனப்படுத்திக். சோ தான் அது பேசிக் எழுதும்போது என்ன சொல்றாரு, காலத்தை பிரயோஜனப்படுத்திக். சோ மீண்டும் அந்த மாதிரி சந்தர்ப்பம் வருமா, வராது. சோ அதனால காலத்தை, கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி பவுல் அறிந்திருந்தார். அதனாலதான் ஒருத்தர் சொல்லுவாரு, நான் அதிகம் விதைக்கிறவன் அதிகம். சோ நம்ம எப்படி விதைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரிதான் நம்ம. சோ நம்முடைய வாழ்க்கையில ஒரே ஒரு காரியத்துக்காக நம்ம வருத்தப்படுவோம். என்ன வருத்தப்படுவோம், இன்னும் கொஞ்சம் வயிற்று. சோ இன்னும் ஒரு சின்ன முயற்சி பண்ணியிருந்தா இன்னும் பெரிய ரிசல்ட் நமக்கு வந்திருக்கும். ஆனால் நம்ம என்ன செய்யறோம், சோர்ந்து போகாம கர்த்தருக்கு என்று உழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். சோ அதுக்கப்புறம் என்ன பார்க்கிறோம், மில்லெட்டஸ் பட்டணத்தில் இருக்கிறார். சோ இவர் என்ன செய்யறாரு, ரோவாஸ்ல இருந்து கப்பல்ல அவர் என்ன சொல்றாரு, ஒரு 34 கிலோமீட்டர் நடந்து போகிறார். சோ என்ன சொல்றாங்க, நம்ம இந்த வழியா போலாம் அப்படின்னு சொல்றாங்க. பவுல் சொல்றாரு, நீங்க என்ன செய்யுங்க, த்ரோவாஸ்ல இருந்து மில்லெட்டஸ் வரைக்கும் நீங்க என்ன செய்யுங்க, கப்பல்ல வாங்க. நான் என்ன செய்யறேன், ஒரு 34 கிலோமீட்டர் நடந்தே வரேன், எனக்கு தனியா விட்டுருங்க. சோ நான் என்ன செய்யறாரு, ஊழியம் செய்யறேன், எனக்கு வந்து என்ன செய்யணும், தனிமையா ஆண்டவரோடு கூட ஜெபிக்க வேண்டும். சோ தனிமையாக நான் கொஞ்ச நேரம் இருக்கணும்னு சொல்லி அவர் என்ன செய்யறாரு, ஒரு தனிமையாக ஒரு ஜெப நடை செய்கிறார், பிரேயர் வாக்கிங். சோ பிறகு அவங்க என்ன ஆறாங்க, ஆப்சோ குழுவுடன் சேர்ந்து மிலேத்து பட்டணத்திலே மித்லேனா, சாமுதேவு, துரோகிலியோன் வழியாக வந்து அடைந்தார். பயண விவரங்கள் வழங்கப்படவில்லை. சோ என்ன செய்யறாரு, இந்த பட்டணங்கள் எல்லாம் வர்றாரு, எத்தனை நாள் எடுத்தாரு அதெல்லாம் குறித்து சொல்லப்படவில்லை. சோ லூக்கா அதுல வந்து போதுமான என்ன கொடுக்கல, பரிசுத்த ஆவியானவர் அவர் வழி நடத்தவில்லை, அதனால் போதுமான காரியங்களை அவர் கொடுக்கவில்லை. சோ மில்லெட்டஸ்க்கு வந்துட்டு என்ன செய்யறாரு, அவர் எபேசு பட்டணத்துக்கு ஆள் அனுப்புகிறார்.
என்ன செய்றாரு, எபேசு பட்டணத்துக்கு ஆள் அனுப்புறார். திருப்பி அந்த பட்டணத்துக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, நேரம் இல்லை. ஸோ அடுத்தது வந்து என்ன செய்யணும், பெந்தெகோஸ்து நாளுக்கு முன்பாக அவர் ரோம் போய் சேர்ந்தாங்க. ஸோ அதுக்காக அவர் என்ன செய்றாரு, மிலிட்டரிஸ்ல இருந்து ஆட்களை அனுப்புறார். ஸோ அந்த காலத்துல கொரியர் சர்வீஸ்னா எப்படின்னா, குதிரையில போய் மக்கள் தகவல் சொல்லிட்டு வருவோம். ஸோ ஒரு கொரியர் சர்வீஸ் பயன்படுத்துறார். எபேசு பட்டணத்துல உள்ள எல்டர்ஸ் மூப்பர்கள்ட்ட சொல்றார், நீங்க எல்லாம் என்ன செய்யுங்க, மிலித்துக்கு வாங்க, உங்களோடு கூட நான் நேரம் செலவழிக்க வேண்டும் என்று சொல்லி அவங்கள தகவல் சொல்லி அனுப்புறாரு. அவர்கள் என்ன செய்யறாங்க, உடனடியாக வாருங்கள். சோ அவங்க ஒரு ஐக்கியத்தை விரும்பும். அங்க போக முடியல, என்ன செய்யறான், அவங்க இங்க வர வச்சு. சோ அவர் எப்படி நேரத்தை பயன்படுத்துறாருன்னு பார்க்கணும். சோ அவர் என்ன செஞ்சிருக்கலாம், சரி நம்ம நாட்டுல நம்ம ஊரை பார்த்து போகலாம் அப்படின்னு போய். ஆனா எபேசுப்பட்ட பக்கத்துல தான் இருக்காங்க, அந்த விசுவாசிகள் இருக்கிறாங்க, அவங்களோட நம்ம ஐக்கியம் கொள்ளணும். சோ அவங்களோடு கூட என்ன செய்யணும், நேரம் செலவிடுறதுனால அவளுடைய பக்தி விருத்தி அடைய முடியும், விசுவாசத்துல அவர் வேரூன்ற முடியும், தரிசனம் விரிவடையும், அவர் என்ன செய்யணும், தலைமைத்துவத்துல வளர முடியும். சோ அதை நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அவருக்கு தகவல் கொடுத்து அவர்கள் வருகிறார்கள். சோ அப்போ 20:18 21 வரைக்கும் அவரோடு கூட பேசுகிறார். என்ன சொல்றாரு, நீங்க எப்படி சபையை நடத்த வேண்டும், எதிர்காலத்துல எப்படி நீங்கள் தலைவர்களாக நீங்க என்ன செய்யணும், நீங்க சிறந்து விளங்க வேண்டும். சோ அதோடு கூட இன்னொரு காரியத்தை சொல்றாரு, நான் திரும்ப இங்க வர மாட்டேன். சோ உங்களுடைய முகத்தை பார்ப்பதில் எனக்கு சந்தர்ப்பம் கிடையாது. சோ இத வந்து அவர் சொன்னது என்ன ஆயிட்டாங்க, எல்லாரும் ரொம்ப துக்கமாயிட்டாங்க. சோ தேவனின் எல்லா ஆலோசனைகளும் உங்களுக்கு நான் என்ன செஞ்சுட்டேன், கொடுத்துட்டேன். ஐ ஹவ் given the whole counsel of God. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட். ஏன்னா எபேசு பட்டணத்துல அவர் 2 ஆண்டுகள் இருந்தாரு. ஸோ அவர் இதுல கூட சொல்றாரு, என்ன செய்யறாரு, நான் கையினால வேலை செய்து அதோடு போல டைரனஸ் ஹால்ல நான் பிரசங்கம் பண்ணேன், இரவு நேரங்கள்ல வீடுகள் கூட்டத்துல நான் பேசினேன். சோ நான் என்னால முடிந்ததெல்லாம் செஞ்சுட்டேன். சோ இங்க வந்து என்ன செய்யறா, தேவனின் எல்லா ஆலோசனை, the whole counsel of God, இதை உங்களுக்கு நான் என்ன செஞ்சுட்டேன், கொடுத்து விட்டேன். அப்ப என்ன அர்த்தம், நீங்கள் தவறு செய்தால் அதற்கு நீங்களே பொறுப்பு. சோ நீங்க செய்கிற தவறுனாலே என் மேல் இரத்த பலி வருவதற்கு சாத்தியம் இல்லை, அதான் அவர் சொல்றாரு. சோ அது மாத்திரம் என்ன சொல்றாரு, ஒரு வார்னிங் கொடுக்குறாரு, ஒரு எச்சரிக்கை. என்ன எச்சரிக்கை, உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதை குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். மந்தையை காப்பது, மந்தையை போஷிப்பது, மந்தையை வழிநடத்துவது, மந்தையை எனது பிசாசின் தாக்குதலில் இருந்து பாதுகாப்பது, இதெல்லாம் உங்களுடைய பொறுப்பு. சோ ஆண்டவர்கள் கொடுத்த பொறுப்பை உண்மையும் உத்தவமாய் நிறைவேற்றும். சோ உள்ளேயும் வெளியேயும் ஓநாய்களினால் ஆபத்து. உள்ளே எப்படி ஓநாயினால் ஆபத்து, என்ன செய்வாங்க, தவறான உபதேசம். சோ கள்ள உபதேசம், ஆண்டவரை வசனத்தை திரித்து சொல்வது. சோ அப்படிப்பட்ட ஓநாய். வெளியே என்ன இருக்கும், விலைய யூதர்கள் இருக்கிறாங்க, அவங்க என்ன செய்யறாங்க, நீங்க என்ன செய்யணும், விருத்த சேதனம் நல்லா செய்யப்படுறீங்கன்னு அவங்க ஒரு கூட்டம் சொல்லிட்டு இருக்காங்க. சோ அதோடு கூட மற்ற மதங்கள் இருக்கிறாங்க, அரசாங்கம் இருக்கிறது. சோ இப்படி பல வகையில உங்களுக்கு என்ன உண்டு, இக்கட்டு. சோ ஆனாலும் நீங்க என்ன செய்யணும், மூப்பொருளாகிய நீங்கள் செய்ய வேண்டிய பணியை தெளிவாய் நேர்த்தியாய் செய்ய வேண்டும் என்று சொல்லி அறிவுரை கூறி அவர்களுக்காக செபித்து அவளிருந்து விடைபெறுகிறார். சோ ஏன்னா அது அங்க உள்ள அவங்க என்ன செய்யறாங்க, அவர் வந்து ரொம்ப வருத்தம் அடைகிறார். இப்பொழுதே சகோதரை நீங்கள் பக்தி பிரீத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்கும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராகி இருக்கிற தேவனுக்கு அவருடைய கிருபை உள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். சோ அந்த இடத்தை விட்டு கடந்து போகும்போது இதுதான் என்ன சொல்றாரு, நீங்கள் பக்தியிலே விருத்தி அடைய வேண்டும்.
சோ நீங்க மூப்பொருளா இருக்கிறன்னு சொல்லி பெருமை பண்ணக்கூடாது. பக்தியில விருத்தி அடைய வேண்டும். பரிசுத்தமாக்கப்பட்டவர்களா இருக்க வேண்டும். பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவரும் சொன்னா எல்லா விசுவாசிகளுக்கும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கும். சுதந்திரம் என்று சொன்னா இன்ஹெரிட்டன்ஸ், ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம். சோ அவர் என்ன செய்யறார்? வல்லமுள்ள தேவன், கிருபையுள்ள தேவன், அவருடைய வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். சோ நான் இருக்க மாட்டேன், ஆனா தேவனுடைய வசனம் இருக்கு, தேவனுடைய கிருபை. ஆகவே நீங்கள் சிறந்த தலைவராக நீங்கள் செயல்பட வேண்டும். சோ இங்க பவுலுடைய இருதயத்தை நான் பார்க்கிறேன். ஒரு அக்கறையுள்ள இருதயம், அவர்கள் மேல் பாசமுள்ள இருதயம். சோ அவர்கள் முன்னேற வேண்டும், அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? வெற்றி பெற வேண்டும், அவர்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்க வேண்டும், கனி கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும் என்ற வாஞ்சை அவர் பேசின பேச்சிலிருந்து நமக்கு காணப்படுது. அது வந்து ஒரு சுருக்கமான பேச்சு தான், முழுமையான பேச்சு நமக்கு கொடுக்கப்படவில்லை. ஆனால் அதனுடைய சாரம்சத்தை நாம பார்க்கிறோம். சோ அதுல இன்னொரு பார்க்கணும்னா, ஒரு போதகர் எப்படி பராமரிப்பு செய்ய வேண்டும், எப்படி அவர்களை என்ன செய்யணும், அக்கறையோடு பராமரிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது 7 வகையான காரியத்தை நான் பார்க்கிறேன். சோ நீண்ட கால பராமரிப்பு என்ன சொல்றாரு? வேசுப்பட்டதுல நான் 3 வருட காலமாக உங்களை என்ன செஞ்சேன்? அக்கறையோடு விசாரித்து பராமரித்தேன். சோ அது வந்து ஒரு நல்ல டைம். 3 ஆண்டுகள் என்று சொல்லுவது, 2 ஆண்டு அந்த டைரனஸ் ஹால்ல மட்டும் பிரசங்கம் பண்ணார். அதுக்கப்புறம் அதற்கு முன்னாடியே மற்ற இடங்கள்ல இந்த ஊழியர்களை செய்து கொண்டே இருந்தார். சோ என்ன சொல்றாரு? 3 ஆண்டுகள். இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷரோடு இருந்த நாட்கள் 3 ஆண்டுகள். சோ ஒரு சீஷன் சரியாக உருவாக்குவதற்கு கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் ஆகும். சோ ஒரு நல்ல ஊழியக்காரனுடையோ அல்ல நல்ல விசுவாசியோடையோ அடிக்கடி ஐக்கியம் கொண்டு அவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்வதனாலே அவர் நிச்சயம் ஒரு சிறந்த சீஷனாக. சோ இரவும் பகலும் என் இடைவிடாத கவனம். சோ அடிக்கடி இந்த வார்த்தையை யோசிக்கிறேன். இரவும் பகலும் ஜெபிக்கிறேன், இரவும் பகலும் உங்களுக்காக வியாகுலப்படுறேன், இரவும் பகலும் உங்களுக்கு இடைவிடாத எங்களுக்கு என்ன செய்தேன்? உங்களுக்கு போதித்தேன் அப்படின்னு சொல்லி இரவும் பகலும் நான் என்ன செய்தேன்? உழைத்தேன் அப்படின்னு சொல்லி அவர் அடிக்கடி சொல்றது நான் பார்க்கிறேன். அவர் 24 hours. சோ அவருடைய நோக்கம், எண்ணம், சிந்தனை எல்லாம் ஊழியத்தை அழிந்து போகிற மக்களை, விசுவாசிகளுக்கு, விசுவாசிகள் எப்படி கட்டப்பட வேண்டும், எப்படி இந்த விசுவாசிகள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், அவர்கள் எப்படி கனி கொடுக்க வேண்டும், எப்படி அவர்கள் ஆண்டுடைய சித்தத்தை செய்ய வேண்டும், அவர்களுக்காக ஜெபிக்கிறது, அவர்களுக்காக ஆலோசனை கொடுப்பது ரொம்ப சிரத்தையாக அவர் செய்கிறார். சோ ஆலோசனை அளித்து பராமரித்தார். எக்ஸார்டேஷன் அல்லது அவருக்கு கவுன்சிலிங், புத்தி சொல்லுதல். உங்களுக்கு என்ன செய்யறாரு? இது சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது. ஏன் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது? ஒரு தடவை சொன்னா போதும். ஆண்டுடைய வசனத்தை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய இருக்கு, கற்றுக் கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்குது. மனிதர்கள் மறந்து போவார்கள். விதையானது விதைக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஒரு சில விதைகள் எங்க விழுது? வழி அருகே விழுகிறது. அதை வந்து என்ன செய்யணும்? அதை விசுவாசான்னு எடுத்துக்கிட்டு போகணும். சோ இது விசுவாசிகளுக்கு நேரம். அதாவது நிறைய பேர் பிரச்சனை கேட்கிறாங்க, நான் அவங்களால புரிந்து கொள்ள முடியும். சோ அப்ப என்ன செய்ய வேண்டியிருக்கு? திருப்பி திருப்பி சொல்ல வேண்டும். சொன்ன ஒரு காரியத்தை இன்னொரு கோணத்துல இருந்து சொல்ல வேண்டியது, இன்னொரு விதமாய் விவரிக்க வேண்டியிருக்கு. சோ அது மாத்திரமல்ல, அவர் உணர்திறன் பராமரிப்பு என்ன செய்யற? கண்ணீர் ஓட்டு. அப்ப எமோஷனல், உணர்வு பூர்வமா இந்த ஊழியத்துல ஈடுபட்டார். நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை எப்படி நேசிக்கணுமா? நம்முடைய முழு பலத்தோடு, முழு மனதோடு, முழு என்ன சொல்ல ஆத்மாவோடு, முழுமையான உள்ளான மனிதனோட நம்ம என்ன செய்யணும்? நேசிக்க வேண்டும். அதே போல அவருடைய பணியையும் செய்யும். சோ அவர் என்ன செய்யறாரு? சிந்தனையினால் மட்டுமல்ல, ஆவியினாலே வியாகுலம் கொண்டது மட்டுமல்ல, அவனுடைய உணர்வினாலே அவர் என்ன செய்யறாரு? ஈடுபடுகிறவராயிருக்கிறார், கண்ணீர் வடிக்கிறார். சோ அவர் என்ன செய்யறாரு? அக்கறையோடு மேம்படுத்துகிறார். அவருடைய அறிவு வளர வேண்டும்.
அறிவு என்று சொல்லும்போது ஆண்டவரை குறித்த அறிவு, வசனத்தை குறித்த அறிவு, தேவனுடைய சித்தத்தை செய்கின்ற அறிவு. சோ ஆண்டவர் உலகத்தை குறித்த உள்ள கருசனை குறித்த அறிவு, இப்படி பல விதத்திலே அவர்கள் என்ன செய்ய வேணும்? வளர வேண்டும். அதுதான் பவுலுடைய எண்ணமா இருந்துச்சு. இவங்க என்ன செய்யணும்? என்னை போல இவர்கள் வளர வேண்டும். நான் எப்படி ஆண்டவருக்காக என்ன செய்யறேன்? கஷ்டப்படுறேன், உழைக்கிறேன், இடைப்படாமல் பணி செய்கிறேன், இரவு பகலா உழைக்கிறேன். அதே போல இந்த மக்களும் என்ன செய்யணும்? ஆண்டவருக்காக இருந்து பிரகாசிக்கணும் என்று சொல்லி அக்கறையோடு அமைத்தார். பிறகு என்ன பார்க்கிறார்? அதிகாரம் அளிக்கும் பராமரிப்பு. என்ன அதிகாரம் அளிக்கும் பராமரிப்பு? ஸோ எம்பவரிங் லீடர்ஷிப். அவர் என்ன செய்யறாரு? எல்லா விசுவாசிகளையும் நல்ல அப்போஸ்தலராக உருவாக்க வேண்டியது. ஆண்டா இயேசு கிறிஸ்து அப்படியே கேட்டார். இப்படி பேதுரு அழைக்கும் போது முதல் நாளே சொல்றாரு, அப்பா நீ மீன் பிடிக்கிறவனா இருக்க, உன்னை என்ன செய்யுமே? மனுஷர்களை பிடிக்கிறவனா ஆக்குவேன். சோ அன்று முதல் நாளில இருந்தே டிசைபிள்ஷிப் ட்ரைனிங், லீடர்ஷிப் ட்ரைனிங். முதல் நாளிலிருந்தே சீஷத்துவத்தையும் தலைமைத்துவத்தையும் பயிற்சி. சோ அப்படித்தான் யார் பார்க்கிறார்? பவுல் பார்க்கிறார். சோ அவங்க என்ன செய்யறாரு? அவர்களை ஊழியம் செய்வதற்கு உற்சாகம் ஊட்டுவது மட்டுமல்ல, அதற்குரிய தருணங்களை. சோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்றார்? 2 சீஷர்ல அனுப்புறார். நீங்க போய் என்ன செய்யுங்க? நற்செய்தி அறிவி. அதன் மூலமா என்ன செய்யறாரு? அவர்களுக்கு அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறார். அதே போல பவுல் என்ன செய்யறாரு? அனுப்பி வைக்கிறார். சரி, நான் வர முடியல, தீத்து வருகிறார். நான் வர முடியல, தீமோத்தி வருகிறார். நான் வர முடியல, இவர் நான் அனுப்பி வைக்கிறேன், சீலாவை அனுப்பி அப்படின்னு சொல்லி இவர் என்ன செய்யறாரு? தன்னுடைய அதிகாரத்தை, தன்னுடைய பிரிவிலேஜஸை பகிர்ந்து கொடுக்கிறார். சோ இதே போலதான் நாமும் செய்ய வேண்டும். சோ தனி நபராக நாம சாகிற வரைக்கும் நான் தான் போஸ்டர்ல பெரிய பிக்சர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க நிறைய பேர். சோ அப்படியே இவர் என்ன செய்யறாரு? அதிகாரங்களை பகிர்ந்தளிக்கிறார். சோ பரிசுத்தத்துக்கான பராமரிப்பு. சோ என்ன செய்யறாரு? இந்த விசுவாசி, இந்த மூப்பர்கள் ஆண்டவர் எனக்கு கொடுத்த சொத்து. இது சேக்ரெட், இது பரிசுத்தமான சொத்து, இது புனிதமான சொத்து. இதை நான் என்ன செய்யணும்? பத்திரமாக பாதுகாக்கணும். சோ இது ரொம்ப முக்கியமான. ஒரு சபையில மூப்பர்கள் இருக்கிறாங்கன்னா பாஸ்டர் என்ன பார்க்கணும்? ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சர் ஆண்டவர் அவரிடத்துல ஒப்படைத்த சொத்து, ஒரு புனிதமான சொத்து. ஸோ ஒரு யூத் லீடர்னா ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த ஒரு புனிதமான சொத்து. ஒரு ஆர்கனைசேஷன்னா இந்த ஆர்கனைசேஷன்ல வேலை பார்க்கிறவங்க அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த சொத்து. அவர்களை என்ன செய்யணும்? பராமரிக்க வேண்டும். அவர் பரிசுத்தமாய் அவர்களை காண வேண்டும். ஸோ அது ஏற்கனவே தீமோத்தேயுல சொல்றாரு. சிறு இளம் பெண்களை என்ன செய்யணும்? உங்களுடைய சகோதரிகளாக பாவித்து அவர்கள் என்ன செய்யணும்? அதே போல பரிசுத்தமாக அவர்களை பராமரி, அவர்கள் என்ன செய்யணும்? அதை பாதுகாத்து அவர்களை பயன்படுத்தி ஆண்டோருடைய மகிமைக்காக அவர்களை வளர்ப்பிக்க வேண்டும். இதுதான் யார் செய்யறா? பவுல் செய்கிறார். சோ இந்த எபேசு மூப்பர்களோடு கூட ரொம்ப அதிகமா சொல்றார். அதோடு கூட என்ன செய்யறார்? பணி அல்லது தன்னைத்தான் அர்ப்பணிக்கிறது, தியாகம் பண்ணுகிறது. தேவனுக்கு அவருடைய கிருபை வசத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறவருடைய வெள்ளியாகி, பொன்னையாக, வஸ்திரத்தையாக நான் இச்சிக்கவில்லை, பெற்றுக்கொள்ளவில்லைன்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? இச்சிக்கவில்லை. இச்சிக்கவில்லைன்னா என்ன செய்யறது? அதன் மேல் எனக்கு நாட்டம் இல்லை. சோ பிறனுடைய பொருளை இச்சியாதிருப்பாயாக 10 கற்பனைகள் அது ஒன்று. சோ பார்க்கிறது வேற, அதை இச்சிக்கிறது வேற. சோ அந்த பார்வை சரியாக இல்லைன்னா அது இச்சையாக மாறுகிறது. ஒருவேளை ஒரு புதுசா ஒருத்தர் ஆப்பிள் போன் கொண்டு வர்றாரு, 50,000 60,000 போட்டு வாங்கியிருக்காரு. அதை பார்க்கிறது தப்பு. சோ இச்சை என்பது என்ன? அதை பார்த்து இது என்னுடைய போனா இருந்தா நல்லா இருக்குமே யோசிச்சோம்னா நம்ம என்ன செய்யறோம்? இச்சிக்கிறோம். அதான் பவுல் சொல்றார்.
உங்க வீட்டுல தங்கம் இருந்துச்சு, உங்க வீட்டுல வெள்ளி இருந்துச்சு, நீங்க அட்டகாசமான ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்தீங்க. இதை பார்த்து நான் இச்சிக்கவில்லை. அது ரொம்ப முக்கியமா. இச்சை அடக்கம் தேவை. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கு என்னுடனே கூட இருந்தவருக்கும், எனக்கும் என்னோடு கூட இருந்தவர் யார் இருந்தார்? தீமோத்தி இருந்தார், எராஸ்துமஸ் இருந்தார், இன்னொருத்தன பேர் ஒரு லூக்கா இருந்தவர்களுக்கும் வேண்டியவர்களுக்காக இந்த கைகளே வேலை செய்யும். எவ்வளவு அழகா சொல்றாங்க. சோ உங்க மத்தியில் நான் 3 வருஷம் இருக்கேன். சோ நீங்க எனக்கு சாப்பாடு போட்டுக்கணும், ஆனா நான் உங்கள்கிட்ட கையேந்தி நிற்கவில்லை. சோ நீ என்ன செஞ்சிருக்கணும்? ஹாஸ்பிட்டாலிட்டி, விருந்தோம்பல் செய்திருக்கணும். அது என்னுடைய உரிமை. நான் ஊழியக்காரன், நான் வந்திருக்கிறேன். அதை நீங்கள் செய்ய வேண்டியது கடமை. ஆனாலும் நான் என்ன செய்வேன்? என்னுடைய கைகளினாலே எல்லா வேலையும் வேலை செய்து மாத்திரம் எனக்கு மட்டுமல்ல, என் கூட வந்த உடன் ஊழியக்காரர்களுக்கும் நான் போஷித்தேன். அப்ப என்ன செய்யறாரு? தீமோத்தி, நீ வேலை செய்யாது, நீ ஊழியக்காரன், நீ என்ன செய்ய? இன்றைக்கு சாயங்காலம் நடக்க வேண்டிய மீட்டிங்கு நீ ஆயத்தம் பண்ணி மற்ற காரியம் நான் உழைக்கிறேன். சோ அவரோடு கூட வந்தவர்களுக்காக கூட இவரே வேலை செய்து அவர்களுக்கு வேண்டிய ஆகாரத்தையும் இவர் கொடுத்தார். சோ இதுதான் ஒரு தியாகம், ஒரு பெரிய அப்போஸ். இன்னைக்கு பால் வர்றாரு அப்படின்னு சொல்லி ஒரு வேலை இன்றைக்கு பால் உயிரோடு இருந்தாருன்னா அவருக்கு என்ன மரியாதை கிடைச்சது, எவ்வளவு பெரிய வரவேற்பு கிடைச்சது. ஆனா அந்த காலத்துல அவர் என்ன சொல்றாரு? என்னுடைய கைகளாலே வேலை செய்ய. அவர் எதிர்ப்பாக செய்யறாரா? இதுல ஒரு முக்கியமான காரியத்தை சொல்றார். இட் இஸ் பிளஸ்ட் டு கிவ் தேன் டு ரிசீவ். வாங்குகிறதை பார்க்க அல்லது பெற்றுக்கொள்வதை பார்க்க கொடுக்கிறதே உத்தமம் அல்லது பாக்கியம். இது யார் சொன்னது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதை நம்ம 4 நற்செய்தி நூல்ல பார்க்கணும், இங்க மட்டும்தான் பார்க்கணும். சோ அப்ப பவுலுக்கு எப்படி தெரியும்? ஒரு வேலை யார் சொல்லியிருப்பாங்க? பேதுரு சொல்லியிருக்கலாம், அல்லது யோவான் சொல்லியிருக்கலாம், மற்ற சீசர் சொல்லியிருப்பாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறாரு? வாங்குகிறதை பெற்றுக்கொள்கிறதை காட்டணும், கொடு, பாக்கியம், சிலாக்கியம், அது ஆசீர்வாதம், அது நன்மை. சோ இதை நம்மளோட மனதில் எப்போது வைக்கும்? ஆண்டவர்கிட்ட சொல்லணும். அதான் ஆண்டவர் பழைய ஏற்பாடுல ஒரு ஆசீர்வாதம் சொல்லியிருக்காரு. என்னது? நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேகருக்கு கடன் கொடுப்போம். சோ ஆண்டவர் நம்மை மற்றவர்களுக்கு உதவி செய்ய மனப்பக்குவத்தை தரது, மனப்பான்மையை தரது. அது ரொம்ப முக்கியம். நமக்கு எவ்வளவு இருக்கிறதுன்னு காரியம். இருக்கிறதை கொடுப்பதற்கு நாம் ஆயத்தமா, இருக்கிறதை பகிர்ந்து கொள்வதற்கு ஆயத்தமா இருக்கும். அதுதான் முக்கியம். சோ வாங்குகிறதை பார்க்க, கொடுக்கிறதே முக்கியம். சோ பவுலுடைய ஊழியத்துடைய லைஃப் ஸ்டைலை நம்ம தெளிவா பார்க்க முடியும். பவுல் மண்டியிட்டு ஜெபித்து அழுது தழுவி கப்பலில் ஏற புறப்பட்டா. சோ எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு என்ன சொல்றாரு? அவர்களை மீண்டும் பார்க்க முடியாது என்று பவுலின் அறிக்கையால் சூழல் என்ன இருக்கு? கனமா இருந்துச்சு. எல்லாரும் துக்கமாயிட்டாங்க. அவர்களால் சந்தோஷமா பேசக்கூட முடியும். எல்லாரும் ஒரு சில கண்ணீர் வச்சிருப்பாங்க. சோ அதனால அவங்க அழுகுறாங்களே சொல்லி இங்கே உட்காந்துட முடியாது. அவர் என்ன செய்யணும்? தொடர்ந்து பயணம் செய்ய வேண்டும். தேவன் அவரை அழைத்து தனது பணியில் பவுல் செல்ல வேண்டியதா இருந்தது. சோ இது நம்முடைய வாழ்க்கையிலும் பல காலங்கள்ல இது நடைபெறும். சோ இது ஊழியத்துல மாத்திரமல்ல, பிரிவு என்பது பல சந்தர்ப்பங்கள் நடைபெறும். சோ யாராவது மரணம் உண்டாகும், நம்மளுக்கு பிரிந்து போயிடுவாங்க, அல்லது வேறு வீட்டுக்கும் ஊருக்கு மாற்றலாய் போயிடுவாங்க, அல்லது பிள்ளைகள் படிப்பதற்காக தூரமா போயிடுவாங்க. சோ இந்த மாதிரி பிரிவுகள் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமா வரத்தான் செய்யும். சோ அதை என்ன செய்யணும்? எதிர்கொள்ள வேண்டும். சோ அங்கே அவரால் கூடாரம் போட முடியாது என்றால் அவர் வெற்றி பெற்றார். மக்கள் அவரை நேசித்தார்கள். சோ வேசு பட்டணத்தை ஒரு சக்சஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி, மக்கள் அவர்களை நேசிக்கிறார். சோ ஆனா அதுக்காக என்ன செய்ய முடியாது? நான் இங்க ஒரு மெகா சர்ச்சை கட்டிட்டு இங்கே உட்கார்ந்துருவேன் அப்படின்னு சொல்லி இருக்க முடியாது. அவர் ஆண்டவர் அழைத்த அழைப்பில தொடர்ந்து செல்ல வேண்டும். சோ எபேசு பட்டண தலைவர்கள் எப்படி செயல்பட்டார்கள்?
எபேசு சபை 30-40 ஆண்டுகளுக்கு பிறகு கர்த்தரால் பல காரியங்களுக்காக பாராட்டப்பட்டது. சோ எபேசு பட்டணத்திலே பவுல் பட்ட பிரயாசங்கள் விருதாவாக போகவில்லை. அவர் அந்த தலைவர்களை கண்காணித்து, வளர்ப்பித்து, போதித்து, ஆலோசனை சொல்லி நடத்தினது எனது நன்மையாக முடிந்தது. எபேசு சபை பவுல் அவர்களை பார்த்த 30-40 ஆண்டுகள் கழித்து ஆண்டவர் என்ன செய்றாரு, அந்த சபையை குறித்து நற்சான்றை தருகிறார். இந்த மாதிரி நற்சான்று தருகிறார். கடின உழை பவுல பார்த்தாங்க, உழைச்சுக்கிட்டே இருந்தார். இதே மாதிரி சகிப்புத்தான், பொறுமையா இருந்தார். உபத்திரம் வந்துச்சு, போராட்டம் வந்துச்சு, நிந்தை வந்துச்சு. சோ தீமை மற்றும் தவறான அப்போஸ்தலருக்கு எதிராக போராடு என்ன செய்றாரு, உள்ளேயும் வெளியும் ஓனா இருக்கும்னு சொல்லி சொன்னார். அதனால அவங்க என்ன செஞ்சாங்க, எப்பொழுதும் ஜாக்கிரதையா இருந்தாங்க. சோ நன்மை செய்தார்கள். ஆனால் அவங்கள்ட்ட ஒரே ஒரு குறை என்ன, ஆதி அன்பை இழந்தனர். சோ இது வந்து எல்லாருக்கும் ஏற்படுறதுதான். ஆதி அன்பை இழந்து போயிடும். அந்த ஒவ்வொரு தடவையும் அதை உற்சாகப்படுத்தி நம்மளை நிற்க பண்ணுகிறார். சோ பவுல் எபேசு பட்டணத்தில் செய்த ஊழியத்தின் பலன் ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். சோ இது வந்து பவுல் இதை கேட்பதற்கு உயிரோடு இருக்கிறார். நான் பரலோகத்திலிருந்து ஒரு வேலை அதை பார்த்துருப்பார். தான் விதைத்த விதை பலனை பார்த்திருப்பார். ஏன்னா அது என்டியூரிங் ஃப்ரூட்ஸ், நிரந்தரமான நிலை பெறுகின்ற கனி அவருடைய ஊழியத்துல காணப்படுகிறது. சோ என்ன பார்க்கிறோம், மக்கதோனியா பக்கத்துக்கு ஆண்டவர் அவரை அழைத்து வந்த ஒரு தரிசனம் மூலமாக. சோ துரோவாவில் அவர் இரவெல்லாம் பிரசங்கம் பண்றாரு. ஒரு வாலிபன் அவரால தாக்கு பிடிக்க முடியல. சோ மூப்பர்களை சந்திக்கிறார். மூப்பர்களை சந்தித்து மெய்ப்பெண் எப்படி செயல்பட வேண்டும் என்று போதிக்கிறார். அவர் போதித்தது மாத்திரமல்ல, அவள் முன்மாதிரியாய் இருக்கிறார். சோ என்ன செய்கிறார், தன் கைகளினாலே உழைத்து செய்ததனாலே வாங்குகிறதை பார்க்கலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்ததை என்ன செய்கிறாரு, செயல்படுத்துகிறார். சோ மூப்பர்கள் எபேசு பட்டணத்தில் மூப்பர்கள் பவுல் எதிர்பார்த்தபடி என்ன செய்யறாங்க, ஊழியத்துல சிறந்து விளங்குகிறார். சோ இதே போலதான் நாம் நம்முடைய பாதையில, ஊழிய பாதையில செல்லும்படியாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக.